யாப்பேசின் ஜெபத்தை நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். யாப்பேசின் ஜெபம் ஒரு மிக விசேஷமான ஜெபம். ஏனென்றால் யாப்பேசு அவனுடைய மிக கடினமான சூழ்நிலையில் மத்தியிலிருந்து தேவனை நோக்கி அவன் கூப்பிட்டான் என்று தேவ வார்த்தை நமக்கு போதிக்கின்றது. 1 நாளாகவும் 4வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவனுடைய தாய் வேதனையில் அவனை பெற்றெடுத்த நிமித்தம் அவனுக்கு துக்கம் என்று பெயர் சூட்டினார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. என்ன ஒரு பரிதாபமான ஒரு காரியம்! இந்த தாய் அவருடைய வேதனை நிமித்தம் அவனுடைய மகனுக்கு துக்கம் என்று பெயரை சூட்டினார்களாம். பழைய ஏற்பாட்டிலும் சரி, இன்றைய நாட்களும் பெயர் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். பெயர் பலருக்கு அது தீர்க்க தரிசனமாய் இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கையில் நடைபெற போகின்ற காரியங்களை குறித்து சிலர் பெயர்களை சூட்டுகின்றார்கள். பழைய ஏற்பாட்டில் உண்மையே அதற்கு மிக முக்கியத்தை தந்தார்கள். பெயரை வைத்து தான் பலருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை மற்றவர்களும் அறிந்து கொண்டார்கள். பொழுது யோசித்து பாருங்களேன். இப்போ இந்த மனிதனுக்கு யாப்பேஸ் என்று பெயரை சூட்டின பொழுது அந்த அருமையான தாய் சொந்த மகனை சபித்ததற்கு அது சமமாக இருந்தது. அவன் எங்கெல்லாம் போனானோ அவனை துக்கம் என்று அவர்கள் மற்றவர்கள் அவனை அழைத்தார்கள். துக்கம் என்ற ஒரு தலை விதியை அவன் மேல் இருந்தது. அவனுடைய எதிர்காலம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு எதிர்காலமை போல அது தோன்றியது. ஆனாலும் இந்த மனிதன் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மத்தியிலிருந்து பரலோக பிதாவை நோக்கி அவன் கதறுகின்றான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சாபம் இருந்தாலும், என்னை குறித்த தலையெழுத்து ஒருவேளை ஒரு சபிக்கப்பட்ட ஒரு எதிர்காலமாக இருந்தாலும், நான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நான் பார்க்கின்றேன். என்னுடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய அதிகாரம் பெற்றவர் நீர் ஒருவரே. ஆகையால் நான் உம்மிடத்தில் என்னுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை நான் தேடுகின்றேன் என்று யாப்பேஸ் என்ற மனிதன் பிதாவாகிய தேவனை நோக்கி அந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றான்.